ஆத்மா வணக்கம் சாமி. சுவாமி, அடியார்களும் ஆழ்வார்களும் இறைவன் மீது கொண்ட பக்தி எத்தகையதாக இருக்கின்றது? அடியார்கள் என்றவங்க ரெண்டு வகைப்படுவாங்க. அடியார்கள்னா சிவன் அடியார்கள்னு பேர். இந்த சிவன் அடியார்கள்னா நாயன்மார்கள்னு பேர். இந்த நாயன்மார்களுடைய பக்தியும் ஆழ்வார்களுடைய பக்தியும் ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா ஆழ்வார்கள் யாருமே குடும்பம் குழந்தை குட்டின்னு வச்சுக்கின்னு இறைவனை மறந்து ஏதோ ஒரு நேரம் பண்ணி மீதி நேரம் வீட்டு குடும்பத்தோடு வாழ்ந்தவங்க கிடையாது. ஆழ்வார்கள் அத்தனை பேருமே ரொம்ப அற்புதமானவங்க, அற்புதமான பாடல்களை இறைவன் மேலே பாடியிருக்கிறாங்க. இதில் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, ஆழ்வார்களுக்கு பெருமாளே கடவுள், அடியார்களுக்கு சிவமே கடவுள். இப்போது கடவுளில் இந்த வேற்றுமை இவங்க ஆழ்வார்களுடைய மனசுலையும் அடியார்களுடைய மனசில் இருந்ததை தவிர கடவுளில் வேற்றுமையே கிடையாது. கடவுள் ஒரே பொருள் தான், அதில் எந்த வித்தியாசமே கிடையாது. ஆனால் இவங்களுடைய மனம் இது தான் கடவுள்னு எடுத்துக்கிச்சு. அதனால் ஆழ்வார்கள் என்ன பண்ணாங்க, பெருமாளையே பாடி புகழ்ந்து தள்ளினாங்க. 4000 பிரபந்தம்னு பாடினாங்க. கொஞ்சம் நெஞ்சமான பாட்டு இல்லை, ஏதோ 5 பாட்டு 10 பாட்டு இல்லை, லட்சக்கணக்கில் பாடி இருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமானவங்க ஆழ்வார்கள். ஆழ்வார்கள்லாம் சாதாரண வாழ்க்கை வாழ, தெய்வ வாழ்க்கை வாழ்ந்தவங்க. அதே மாதிரி 63 நாயன்மார்களும் ரொம்ப அற்புதமானவங்க. அவங்களும் சாதாரணமான ஆளுங்க கிடையாது. ஏன்னா அவங்களும் குழந்தை குட்டி ஊடு அதெல்லாம் வச்சுக்கின்னு வாழலை. ஆழ்வார்கள் இறைவன் தான் வாழ்க்கையே நாக்கிக்கணுங்க. அப்பூதி அடிகள்னிட்டு ஒருத்தர் இருந்தார் தஞ்சாவூர் மாவட்டத்தில். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, மனிதன் ஒரு 10 ரூபா தெரிஞ்சவனுக்கு கொடுத்தாவே அவன் திருப்பி கொடுக்கலன்னா 1000 திட்டு திட்டிடுறோம் இல்லையா? இது மனிதனுடைய இயல்பாகுது. இந்த அப்பூதி அடிகளுக்கு திருநாவுக்கரசர் மேலே பக்தி. ஆனால் திருநாவுக்கரசர் அவர் பார்த்ததே கிடையாது. அவருடைய பாடல், அவருடைய புகழ், அதை கேட்டு அவருடைய பேரில் உணவகம், தண்ணீர் பந்தல், பல நல்ல காரியங்களை அவர் செய்துன்னு இருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட திருநாவுக்கரசர் அவர் வீட்டுக்கு இருந்தால் கூட அவருக்கு திருநாவுக்கரசர்னு தெரியாது. தெரியாத ஒரு மகான் மேலே அந்த அளவுக்கு செலவு பண்ணி பெரிய செல்வந்தன் அந்த செல்வங்களை அந்த சிவனடியாருக்காக செலவு பண்ணுறதுக்காக அத்தனை கூடங்கள் கட்டி வச்சார் அப்பூதி அடிகள். அவருடைய பிள்ளைக்கு பார்க்காத ஒரு மகானுடைய பேரை திருநாவுக்கரசர்னு பிள்ளைக்கு பேர் வச்சிருந்தார். அந்த மாதிரி 2 பேரும் யாரும் இவங்க சிறந்தவங்க அவங்க சிறந்தவங்கன்னு பேசுனவே அது முட்டாள்தானம்னு சொல்லுவேன் நான். ஏன்னா 2 வர்க்கமும் அந்த இறைவனை சேர்றதுக்கு தான் பாடுபட்டாங்க. யாரும் அவங்க வாழறதுக்கு பாடுபடல. ஆழ்வார்கள் ஒன்றும் தாழ்ந்தவங்க இல்லை, நாயன்மார்கள் உயர்ந்தவங்க அப்படிலாம் கிடையாது. 2 பேரும் சமமானவங்க. 2 பேரும் 2 கடவுளை வழிபட்டு கடவுளோடு கலந்தவங்க அவங்க. அதனால 2 பேருமே அற்புதமானவங்க சாமி. நாயன்மார்களும் ஆழ்வார்களும் பக்தி செய்து இறைவனை அடைந்தார்கள். ஆமா என்று அறிகின்றோம். அதே போல நாமும் பக்தி மூலமாக இறைவனை அடைய முடியாது சாமி. ஒரு மனிதனை மாதிரி இன்னொரு மனிதன் கிடையாது இல்லையா? ஒரு மனிதனை மாதிரி இன்னொரு மனிதனுடைய குணம் கிடையாது. ஒரு மனிதனை மாதிரி இன்னொரு மனிதனுடைய செயல் கிடையாது. இப்படி எல்லாத்துலேயும் மனம் வேறுபட்டு போச்சு. ஆழ்வார்கள் இருந்த காலமும் நாயன்மார்கள் இருந்த காலமும் வேறு. அது அந்த காலம் கடவுளை மட்டும் வழிபடணும். மக்களும் அப்படி தான் இருந்தான், மகான்களும் அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் இன்னைய உலகம் மக்களுக்கு எப்படி இருக்குதுன்னா, ஆசை. நம்ம நல்லா இருக்கணும், நம்ம நல்லா வாழணும், நம்ம நல்லா வசதியாக போயிடணுன்ற ஆசை உண்டாகி போச்சு. இந்த ஆசையால் அவசர வாழ்க்கை நடக்குது. இந்த ஆசையும் அவசர வாழ்க்கையும் சேர்ந்து ஆண்டவன்கிட்ட போக முடியல. பக்தின்றது அவங்க இறைவனை புகழ்ந்து பாடினாங்க. 2 வர்க்கமும், ஆழ்வார்களாக இருந்தாலும் சரி நாயன்மார்களாக இருந்தாலும் சரி. ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க, தெய்வத்துக்கிட்ட போய் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கல, எனக்கு வீடு கட்டலை, எனக்கு வேலை கிடைக்கல, இதை மாதிரி வியாபாரம் மாதிரி ஆகிப்போச்சு கடவுளாண்ட. அவங்க அப்படி கிடையாது. அவங்கள தன்னையே அர்ப்பணிச்சுக்கினாங்க. சீராளன்னு ஒரு கதை. அந்த சீராள சிவபக்தனுக்கு அன்னாடம் உணவு அளிச்சுட்டு தான் அவன் சாப்பிடுவான்.
அப்படி சாப்பிடும்போது ஒரு சிவபக்தன் சொல்கிறான், நான் உன் வீட்டில் சாப்பிட்ணுன்னா உன் பிள்ளைய வெட்டி எனக்கு கறிக்கு சமைச்சு போட்டீங்கன்னா நான் சாப்பிட்றேன் அப்படின்றான். அப்போது இந்த மனுஷன் என்ன பண்ணுறான், என்னடா அந்த ஆள் நம்ம பிள்ளைய வெட்ட சொல்கிறான்னு, நமக்கு இருக்கிறது ஒரு பிள்ளையாச்சு, அந்த பிள்ளை சேர்த்து போயிட்டா நம்ம என்ன பண்ணோன்னு யோசிக்கவே இல்லை. வந்தான் பொண்டாட்டிய தலையை பிடிக்க சொன்னால் இவன் வெட்டனா கறி ஆக்கனா சாப்பிட்டான் போட்டான். அந்த சிவனடியார் வந்து சாப்பிட்றாரு, சாப்பிட்றதுக்கு முன்னே கூப்பிட்றாரு, பையனை எங்கன்றாரு. பையன்தான் சாமி சமைச்சு போட்டுக்கிறது, நீ கூப்பிடுன்றாரு. வெளியே போய் கூப்பிட்டா பையன் ஓடியாடுறான் இல்லையா? அந்த மாதிரியான இறைவனோட கலந்த மனம் அது. அதனால அந்த துணிச்சலான வேலை செய்துட்டான். ஒரு கல் இடிச்சுக்கினா கடவுளை இன்னைக்கெல்லாம் திட்டுறான். இவங்களையும் அவங்களையும் ஒப்பிட முடியாது சாமி. மகான் காலம் வேற, மனுஷன் காலம் வேற. அதனால மனுஷனுடைய மனம் வேற, மகானுடைய மனம் வேற. அதனால ரெண்டு பேரும் இப்போ வந்து பக்தி பண்ணி யாரும் ஞானம் பெற முடியாது. ஒரே ஒரு வழி, யோகத்தில் போனால் ஓரளவுக்கு சமாளிக்கலாம். இந்த பிறவியில் இல்லைனாலும் அடுத்த பிறவிக்கு அது பயன் தரும். ஏன்னா இவங்க வாழறதெல்லாம் உடலை நம்பி வாழறாங்க. நான் தான் உடல், நான் தான் செயல் அப்படின்றது இந்த உடலை வச்சே பேசுகிறாங்க. இந்த உடலை வச்சே பேசும்போது இந்த உடல் வந்து விழுந்த உடனே மண்ணு துண்ட போகுது. அன்னைக்கே எல்லா எண்ணமும் அந்த உடலோட அழிஞ்சு போச்சு. அப்போ உயிருக்குள்ள எண்ணம் இல்லை. இப்போ நம்ம சொல்லி கொடுக்குற பாடம் என்ன, உடலை மறந்துடு, உயிரை நினை. ஏன்னா அழியாதது உயிர். உயிரோட உன் எண்ணத்தை கலந்துடு, உயிரோட உன் மனத்தை கலந்துடு அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது உடல் விழுந்தாலும் அந்த உயிருக்கு அந்த ஊட்டின ஞாபகம் இருந்துக்கினே இருக்குது. அது அடுத்த பிறவி எடுக்கும்போது கூட அதுலேருந்து அது தொடருது. மகான்கள் அப்படி தொடர்ந்தவங்க தான். எந்த மகானும் பிறந்த உடனே மகான் அந்த கிடையாது. பல பிறவிகள் அவங்க அதிலே தொடர்ந்து தான் முடிப்பு இறைவனாட்ட போய் முடித்தாங்க. சாதாரண மனிதர்கள் தன்னுடைய உயிரோட கலந்து வாழ்ந்தாங்கன்னா ஆசைகள் குறையும், ஆண்டவன் மேலே பற்று அதிகமாகும். அப்படி அதிகமாகும் போது இந்த பிறவியில் ஆண்டவனுக்கு பிடிக்கலன்னாலும் பல பிறவிகள் முயற்சி பண்ணி அதை பிடிச்சிடுவாங்க. அதுக்கு ஒரே வழி உயிரை பிடிக்கணுமே தவிர உடலை மறக்கணும். உடலை நினைவில் வச்சுக்கணும். உயிர் இருக்குதா இல்லையான்றது ஞாபகம் இல்லாத வாழறான் மனுஷன். ஒரு மனுஷனுக்கு உயிருக்குதா இல்லையான்னு அவனுக்கு தெரியாது. உடல் இருக்குது, இதான் எல்லாம் நினச்சின்னுக்கிறான். ஆனால் உயிர்ன்ற ஒரு பொருள் உடலுக்குள்ள இல்லைன்னு சொன்னால் உடல் என்ற ஒரு பொருள் இருக்காது இல்லையா? அதனால் இன்னைய மனுஷன் அந்த ஞானத்தை பெற முடியாது சாமி, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. சேலத்திலேருந்து என்கிட்ட ஒரு பையன் ஃபோன் பண்ணான். எனக்கு வந்து வீட்டில் இருக்க பிடிக்கல, அப்பா அம்மா வீட்டிலே இருக்கணுன்றாங்க. நான் ஞானத்துக்குள்ளே போகணும். நான் ஓடி போனேன், என்னை புஷ்ன்னு வந்து வச்சுக்கினாங்க. நான் உங்ககிட்ட வந்துடணும். இப்படி என்கிட்ட வர்றது இன்னொருத்தர்கிட்ட போகிறது ஞானம் இல்லை. ஞானம்ன்றது உனக்குள்ளே ஊறி வர்றது தான் ஞானம். யாருக்கிட்ட என்கிட்ட வந்தால் ஞானத்தை நான் அர்த்தம் கொடுக்க முடியும்? உனக்குள்ளே ஊறி வரணும் ஞானம், அதுதான் ஞானமே தவிர இன்னொருத்தர்கிட்ட போனதால ஞானம் வந்த ஞானத்துக்கு வழி சொல்லுவேன், ஞானத்தை நான் ஊட்ட முடியாது. அதனால் ஞானம்ன்றது உயிரோட கலக்கணும். உடலோட வாழறவனுக்கு ஞானம் வராது. அதனால் மகான்கள்லாம் உடலை மறந்து உயிரோட வாழ்ந்தாங்க. இறைவன் உயிர் தான். இப்போ ஜீவன் அப்படின்னு சொல்கிறோம், நம்ம உயிருக்கு என்ன சொல்கிறோம்? ஜீவன் சொல்கிறோம். சிலர் என்ன பண்ணுறான், செத்து போயிட்டான்னா ஜீவன் போயிடுச்சுங்க, ஆன்மா பிரிஞ்சிடுச்சுங்க, உயிர் போயிடுச்சுங்க அப்படின்னு இந்த 3 விதமாக சொல்கிறோம். ஆனால் இந்த 3 தான் உடலுக்குள்ள இயக்கமே. ஜீவன், உயிர், ஆன்மா, இந்த 3 தான் இயக்கமே. அப்போது இந்த ஜீவன் என்றது என்னன்னா குழந்தை, சிவம் என்று என்னன்னா கடவுள். அப்போது இந்த ஜீவனாக இருக்கப்பட்ட உயிரை சிவமாக மாற்றணும். நம்ம மாற்றணுன்னா அதுக்கு ஒரு குரு வேணும். குருக்கிட்ட போய் எப்படி ஏதுன்னு தெரிஞ்சுக்கின்னு அந்த குருக்கிட்ட போனதால் நீ ஞானி ஆக முடியாது, குருக்கிட்ட போனதால் மகான் ஆகிட முடியாது. குரு சொன்னபடி நடந்தினால் தான் ஆக முடியும். ஆமாம், எல்லாருமே உயர்வடையும். இந்தியான்ற ஒரு மதம் இருக்குதம்மா, அது மாதிரி உலகத்தில் ஒரு புனிதமான நாடே கிடையாது. இதை நான் பெருமைக்கு பேசலை, நிஜத்துக்கு பேசுகிறேன். ஏன் சொல்கிறேன்னா, இந்த இந்தியாவில் மட்டும்தான் எல்லா மதத்துக்காரனும் சுபிட்சமாக வாழ முடியும் இல்லையா? எல்லா மொழிக்காரனும் சுபிட்சமாக வாழ முடியும். இப்போ நான் பஞ்சாபுக்கு போயிருந்தேன், டூர் போயிருந்தோம் வேலை செய்யும்போது. ஒரு பிடி சாப்பாடு எனக்கு கிடைக்கல. அங்கே 100 ரூபாய் கொடுக்குறேன், 200 ரூபாய் கொடுக்குறேன்னா கூட ஒரு பிடி சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு அங்கெல்லாம் ரொம்ப கடினமாக இருக்குது.
தமிழ்நாட்டில் வந்து 1000 ரூபாய்க்கு ஒரு வேளை சாப்பாடும் சாப்பிட்லாம், 5 ரூபாய்க்கு ஒரு வேளை சாப்பாடும் சாப்பிட்லாம். அப்படிப்பட்ட நாடு இது. எல்லா மொழிக்காரனும் பணக்காரனும் வாழ முடியும், ஏழையும் வாழ முடியும். அப்படிப்பட்ட புனிதமான நாடு. இதுக்கு அடிப்படை என்னன்னா, ஆரம்பத்தில் இந்த மகான்கள் அது மாதிரி வழிவகுத்து வச்சுட்டு போனான், மக்களை உருவாக்கிட்டு போனான். ஆனால் இன்றைக்கி மக்கள் போக 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 பண ஆசையில் மிதமிஞ்சி மனிதனுடைய செயலை மருந்து மிருகம் மாதிரி மாறிக்கின்னுக்கிறான். இந்த மாற்றத்தை தடுத்தாங்கன்னா இந்தியா உலகத்தில் சிறப்பாக வாழுமா. நல்ல அருமையான ஒரு பெரிய சிந்தனையை சொல்லியிருக்கீங்க ஐயா. இது உரியவர்கள் செயல்படுத்தினாங்க. ஆமாம், அது ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஒவ்வொரு அரசியல்வாதியும் யோசிக்க வேண்டிய விஷயம். அரசியல்ன்றது அந்த நேரம் தேர்தலுக்காக செய்யணும். நான் போன வீடியோவில் கூட சொன்னேன், தேர்தல் கமிஷன் என்ன பண்ணணும், ஒரே ஒரு சின்ன ஒரு இது கொடுக்குறேன் என்னுடைய அறிவு கேட்டினது அப்படின்ட்டு. எந்த அரசியல்வாதியும் கூட்டு சேரக்கூடாது. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஜெயித்த பிறகு நீ யார் கூடாது கூட்டு சேர்ந்து அப்படின்னாக்கா அரசியல் கட்சி இவ்வளோ இருக்காது, இவ்வளோ ஜாதி சண்டை வராது, இவ்வளோ அரசியல் சண்டை வராது, இவ்வளோ மத சண்டை வராது, அமைதி இருக்கும். ஆனால் தெருவுக்கு ஒரு ஜாதி, ஊருக்கு ஒரு ஜாதி, ஊருக்கு ஒரு கட்சி, ஊருக்கு ஒரு தலைவர் வச்சுக்கின்னு இருந்தால் சண்டை நடந்துக்கின்னு தான் இருக்கும். இதை தேர்தல் கமிஷனர் நேரடியாக இந்த கட்சியெல்லாம் ஒழிக்க முடியாது, ஏன்னா இது ஜனநாயக நாடு. அதனால் அவங்க ஒரே ஒரு அறிக்கை மட்டும் விட்டால் போதும். தேர்தலுக்கு முன்னே எந்த கட்சி கூட எந்த கட்சியும் கூட்டணி செய்யக்கூடாது, சேரக்கூடாது. ஜெயித்த பிறகு நீ எதனா செய். தேர்தலுக்கு முன்னே இலவசம்னு சொல்லக்கூடாது, ஜெயித்த பிறகு நீ எதையாவது கொடு. இந்த 2 அறிக்கையை தேர்தல் கமிஷன் எடுத்ததுன்னா இந்த நாட்டினுடைய அரசியலை சீர் பண்ணலாம். ஆனால் அதை செய்வாங்களோ செய்ய மாட்டாங்களோ தெரியல. நான் 2 வீடியோவிலையும் சொல்லிட்டேன், இப்போவும் சொல்லிட்டேன். ஏன்னா இந்த மக்கள் கட்சின்ற பாகுபாடை ஒரே குடும்பத்தில் சேர்ந்தவொடனே 2 கட்சியிலேருந்து இவனை அவன் வெட்டுறான், அவனை இவன் வெட்டுறான். இதுக்கு காரணம் என்ன, என் பக்கம் என் கட்சி பெருசு, உன் பக்கம் உன் கட்சி பெருசு. யார் கட்சி யார் பக்கம்டா? ஜெயிச்சா அரசியல் நடத்த போகிறான், நீ நான் அண்ணன் தம்பி தானேடா. அதை மறந்து வாழறீங்களே, அது என்ன மனித பக்குவம் அது? அதனால் இதெல்லாம் முடிஞ்சதுன்னா மனுஷனாக வாழ்வான். இது மக்கள் அமைதியோடு வாழறதுக்கு வழிவகுக்கும். இப்போது ஞானிகள் அன்றைக்கு சித்தர்கள் எல்லாம் உடம்பை வந்து சூடாக வச்சுக்கிறதுக்கு உணவை நாடலை, மூச்சு பயிற்சியை தான். இது அதை தான் சொன்னான், இருந்தால் வேலை மேலே இரு, இல்லைன்னா போதை மேலே இருன்னா. நம்மால் என்ன பண்ணிட்டான், இருந்தால் வேலை மேலே இருன்னு சொன்னாங்க, போய் வேலை செய்ய சொன்னாங்க. இல்லைன்னா போதை மேலே இருன்னு சொன்னாங்க, வேலை செய்ய சொன்னாங்கன்னா இருந்தால் வேலை மேலே இருந்தா பொண்டாட்டிக்கிட்ட போயிட்டான். இல்லைன்னா சாராய கடைக்கு போயிடுறான், போதை மேலே இருன்னா. மகான் என்ன சொன்னால், செயல்லையே இரு. ஆமாம், இந்த பாடத்திலேயே பண்ணிக்கினே இருந்தீங்கன்னா உனக்கு ஒரு விதமான மயக்கம் வரும், தூங்கிடு. திருப்பி முழிச்சிக்கோ, தெரிஞ்சதுன்னா திருப்பி பாடம் பண்ணு, அப்போது இந்த உலகத்திலேருந்து நீ வேறுபடுவ அப்படின்னா. அதனால் சொன்னான், இருந்தால் வேலை மேலே இரு, இல்லைன்னா போதை மேலே இருன்னு மறைமுகமாக. இவன் மாற்றி ஏற்றுக்குன்னு இவன் வசதிக்காக ஏற்றுன்னு போகிறான். அத்தை என்ன பண்ணுறது? மனம்ன்ற ஒரு பொருள் இருக்கிற வரைக்கும் உலக இயக்கம் உண்டு. மனம்ன்ற ஒரு பொருள் போய் ஆன்மாவோட இணையும் போது தெய்வ இயக்கம் வந்துடும். ஆனால் அஞ்ஞானி மனத்தை போய் ஆன்மாவோட சேர்க்க தெரியாது இல்லையா? சேர்க்க தெரியாதால அவன் மரணத்தில் கூட கடவுளை பார்க்க முடியாது. ஆனா ஞானி என்ன பண்றான், அஞ்ஞானத்தில் இருக்கும்போது இப்ப இங்க உட்காந்து கத்துங்க எடுக்கிறேன். இந்த கத்தலெல்லாம் முடிஞ்ச உடனே நான் தனிமையில் இருக்கும்போது என்ன பண்ணுறேன், இதுமே அது கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணும்போது எனக்கு அங்கேருந்து விஷயம் கிடைக்குது. இல்லைன்னா உங்களால் ஏமாற்ற முடியுமா? நான் இது தெரியணும், இது எதுவுமே அதில் ஜாயின் பண்ண தெரியணும். தெரிஞ்சால் மட்டும்தான் கடவுள் தெரிவான். இது மனம் இருக்கிற வரைக்கும் மனிதனுக்கு கடவுள் தெரியாது. அப்போ மனம்ன்றது நான் எடுத்து வச்சுக்கிறதுனா வச்சுக்கிறது இல்லை, அதுவே போய் இணையணும். இணையத்துக்கு நீ செய்யணும். அப்படி செய்யும்போது இறைவனை நேரடியாக காணலாம் சார். இதுக்கு ஒரு சாட்சியுமே தேவையில்லை. ஏன்னா சாட்சி அப்படின்னா அடையாள பொருளை காட்டணும். ஞானத்தில் அடையாள பொருளை காட்ட முடியாது. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்றைக்கி வாரத்தில் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வச்சுங்கிறீங்க. விஞ்ஞானம் எப்போ எவ்வளோ காலமாச்சு? ஒரு 1000 வருஷம் இருக்குமா விஞ்ஞானம்? வந்து வானத்தில் போய் சுற்றி பார்த்து எந்தெந்த கிரகம் எப்படி எப்படி இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு 1000 வருஷம் இருக்கும். ஆனால் இந்த நாளை என்னைக்கு வகுத்தான்? எத்தனை 1000 வருஷம்னே தெரியாது. அப்போது இந்த நாள்களை வகுத்தது என்னன்னா கோள்கள். அது இந்த நாள்களை நீ வகுத்து வச்சுக்கிறான்னு 9 கோள்களை வகுத்து வச்சுக்கிறான். 9 கோள்களினுடைய செயல்பாடு அதனுடைய நிறங்களையும் சொல்லி வச்சுக்கிறான் இல்லையா? சனி கிரகம்
அப்படின்னா வைகுந்தம்னு பேர். என்னது வைகுண்டம்? ஏன் வைகுந்தம் சனி கிரகத்துக்கு மாட்டான் அப்படின்னா அது உள்ள போச்சுன்னா திரும்பாது. எதுவும் கடல்ல ஒரு பகுதிக்குது மேலே பார்த்துக்கினே பிடிச்சி உள்ள போட்டுக்குது. எந்த விஞ்ஞானியாலும் ஒன்றும் அங்கே என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியல. கப்பல் போனால் உள்ள போட்டுக்குது இல்லை? அந்த மாதிரி சனி கிரகத்தினுடைய நிலை என்னன்னா, நீ அந்த பக்கம் போனீங்கன்னா போக முடியாது. சொன்ன எங்கே போய் சுத்த போற, போக முடியாது. ஆனால் போனீங்கன்னா நீ உள்ள போயிட்டேன்னா திரும்பி வெளியே வர மாட்டேன். இது பேர் வைகுந்தம், பெருமாள் இருக்கிற இடம். அதனால சனின்றது கருப்பு, பெருமாள்ன்றது கருப்பு. புரிஞ்சுதா? அதுக்கு மேல சனியை கடந்து போனீங்கன்னா வெட்ட வெளி. அந்த வெளி என்னன்னா அதுதான் மோட்சம், முக்தி. அது சிவம் இருக்கிற இடம். அந்த பேர் என்ன? இருள் வெளியாய் நின்ற சிவப்பாதம் போற்றி எழுதுதனை விவரத்தை விரித்து சொல்வேன். அருவுருவாய் நின்றதுவே திருமாலின் ரூபமாகும். வந்ததிலும் போனதிலும் மனத்தறியேன். வந்ததும் போனதும் என்னடானா எவ்வளோ வந்தது வரவோ எவ்வளோ செலவு, மனசை இது மேலே வச்சுன்னு உட்காந்துங்கிறான். ஆனால் மகான் என்ன சொல்றா? வந்ததிலும் போனதிலும் மனத்தவையேன்னா. இவன் எத்தனை ஊடு கட்டின, இன்னைக்கு எவ்வளோ பணம் வந்தது, எவ்வளோ செலவாச்சு, வரவு செலவு பார்த்துங்கிறான். அட மடையா, அது இல்லை. வந்ததும் போனதுன்னா உன் மூச்சு எப்படி வருது, எப்படி போகுது, அதை கவனிக்க. அங்கே போவ எங்கேருந்து உருவாச்சு அப்படின்னு இல்லையா? இந்த மாதிரி ஒவ்வொரு மகான்களும் அந்த நல்ல நிலையை அடையத்துக்கு நமக்கு வழி சொல்லுகிறார். ஆனால் நம்ம பாழா போன மனம் ஆசை என்ற இதுவால் இங்கே மிதக்கிறத தவிர அங்கே போக விரும்ப மாட்டோம். ஒன்றும் கவலைப்படாதீங்க. இன்றைய காலகட்டத்தில் கர்ம வினையை பற்றி ஒருத்தர் எப்படி தெரிஞ்சிக்க முடியும்? இது கர்ம வினை தான், நமக்கு இப்படி நடக்குது அப்படின்னு எதை வச்சு சாமி தெரிஞ்சுக்கலாம்? உங்களுக்கு எத்தனை பசங்க? எனக்கு 2 பொண்ணு. ஏன் 2 பொண்ணு? அந்த ஒரு புள்ளியா மாத்திக்கிறேன். ஒன்னு புள்ளியா மாத்தானே சாமி, 2 பொண்ணா ஏன் நீ செய்த செய்யல? படைப்பு நீ செய்த கர்மம் 2 பொண்ணா போச்சு. இப்போ உனக்கு நீ யோசிக்கணும், பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு புள்ள ஒரு பொண்ணுக்குது, நமக்கு மட்டும் 2 பொண்ணா போச்சு. நம்ம கொல்லி போடக்கூட ஆள் இல்லையா? அப்போ நம்ம எதுவோ தீமை செய்துக்கிறோம் அப்படின்னு உணரணும். இப்போ எனக்கு 2 புள்ள ஒரு பொண்ணு, 3 பசங்க இருக்குது. இந்த இப்போ உனக்கு 3 பசங்க இருக்குது. உனக்கு 3 பசங்களுக்கு கல்யாணம் பண்ணுவேன். ஒரு பிள்ளைக்கு 2 புள்ள பிறந்துடும். அப்போது ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. இன்னொரு பிள்ளைக்கு 2 பொண்ணு பிறந்துடும். அதுக்கு பிள்ளை இல்லாத போச்சு. ஆனால் 2 பொண்ணு போதும், ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. 3ஆவதுக்கு குழந்தையே இல்லாத போச்சு. கோயிலாக சுற்றுற, டாக்டராக சுற்றுற, பிறக்க மாட்டேங்குது. இது பாவனி.